தூக்கம் காரணமாக இருக்கிறது என்றால், அதனால தான் நான் ஹூஸ்டனில் ஒரு சொன்னது நான் நினைவுபடுத்தினேன். ஒரு 3 ஆண்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் சொன்னாலே 3 ஆண்களும் 10வது அடுக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் 10வது மாடியில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் 3 ஆண்களும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வழக்கமாக ஒருத்தன் பிரிப்பான், டிஃபன் பாக்ஸை பிரித்தா அதில் இட்லி தான் வச்சுருப்பாங்க. இட்லி சட்னிக்கு பஞ்சமே கிடையாது. ஒருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் அதில் உப்புமாவு தான் இருக்கும். இன்னொருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சால்னா தான் இருக்கும் அதில். இது ஒரு வாரமாக வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரிக்கிற 3 பேர் அதே தான் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் முகம் சுழிச்சிக்கிட்டான். அதில் இட்லிக்காரன் சொன்னான், திங்கக்கிழமையும் திறந்தா இதே இட்லி இருந்தால் இதே 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துடுறேன், இது எழுதி வச்சுங்கடா, இது உறுதின்னா. அப்போ அவன் உப்புமாக்காரன் சொன்னான், நீயே விழுந்தீங்கன்னா எனக்கும் இதே மாதிரி வந்தால் நானும் விழுந்துடுறேன்னா. சப்பாத்திக்காரன் சபதம் எடுத்துட்டான். 2 பேரும் உறுதி எடுத்துக்கும் போது நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு. 3வது திங்கக்கிழமை வரானுங்க, குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை திறக்கிறான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. பட்டுன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு இட்லிக்காரன் போய் கீழே விழுந்துடுறான் சார். ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிறான். உப்புமாக்காரனும் விழுந்து அவனும் முட்டி உடச்சின்னு உட்காந்துங்கிறான். அந்த சப்பாத்திக்காரனும் போய் விழுந்து ஒரு மாதிரியாக படுத்துனுங்கிறான். 3 வீட்டு ஆண்களுடைய மனைவிமார்கள் ஓடியாந்தாங்க. அந்த இட்லிக்கார அம்மா சொல்லி சொல்லி அழுவுது. மாற்றி சொல்லி கொடுன்னு சொல்லியிருந்தீன்னா நான் மாற்றியிருப்பேன்ல, ஏயா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளானேன்னு. அந்த உப்புமாக்காரன் சொல்லுது, உனக்கு சுய புத்தியே கிடையாது, யாரோ உன்னை சொல்லி மாற்றிருக்கிறான், அதனால தான் நீ விழுந்திருக்கிறேன்னு அது சொல்லி குறை சொல்லி அழுவுது. இந்த 2 அம்மா அழுவும் போது அந்த சப்பாத்திக்கார அம்மா மட்டும் கம்முன்னு பார்த்துங்குது. ஏம்மா உனக்கு வருத்தமா இல்லையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் அழுவுறதுல நியாயம் இருக்குது. டெய்லி சப்பாத்தி இந்த ஆள் தான் போடுறான், எனக்கு 2 போட்டு வச்சுட்டு இந்த ஆளுக்கும் போட்டு எடுத்தும் போவான். இந்த ஆள் மாற்றிக்க வேண்டித்தானே, தானே எடுக்க வேண்டிய முடிவை எதுக்கு இந்த ஆள் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இவன் எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னா 2 பொம்பளைங்களும் அழுவுறதே நிறுத்திடுது. இன்னும் இப்படி ஒரு மோசமான ஆள் இருக்கிறான உலகத்தில். ஏன்னா ஒரு கொஞ்சம் கவனம் போனாலும் நமக்கு வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் வரும். நம்ம தம்பி அண்ணன் நகைக்கடைக்கார உரிமையாளர் வந்துக்கிறாரு. நான் நிறைய பேசினது தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அந்த நகைக்கடைக்கு போகும்போது ஞாபகம் வந்தது. இது நீங்கள் நகைக்கடை போகும்போது கூட, ஜவுளி கடை போகும்போது கூட துணைவியாரோடு போங்க சார். அங்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சார். நீங்கள் மட்டும் தனியாக போகாதீங்க, தனியாக அனுப்பாதீங்க. நீங்கள் அங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் சார். பிரமாதமான எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் சார். நான் இப்போ ரிட்டையர் ஆன உடனே 2007 எனக்கு வந்த ஒரு 3 லட்சம் ரூபா வருதுன்னு முதல் நாள் எங்கள் வீட்டம்மாட்ட சொல்லிட்டேன். ராத்திரி பூராமல் உட்காந்துன்னு தூங்காமல் கணக்கு போட்டு ஜிஎஸ்டியோட 3 லட்சத்துக்கு என்ன வாங்கலான்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அதை போய் மறுநாள் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டா சார். அது ஞாபகார்த்தமாக ஒரு மோதிரம் கூட நான் வாங்கலை, என்னாலும் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார். திரும்பி வெளியில் வரும்போது நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர் நகை கடை ஓனரு, சார் நம்ம கடைக்கு வந்தவங்க யாரும் சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு பர்ஸ் எடுத்து கொடுத்தார் சார். ஒரு காலி பர்ஸை என் கையில் கொடுத்தார் சார். நான் சிரிச்சிக்கினேன், என் பர்ஸை காலி ஆகிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறியா மகராஜான்னு நினச்சேன். அப்புறம்தான் நான் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கினேன். ஏன் தெரியுமா, இந்த பர்சலையும் அடுத்த முறை சேமிப்போட வான்னு இதை கொடுக்குறாரு வாழ்த்தின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வந்து. அதை விட பெரிய காமெடினா தெரியுமா, வாசலுக்கு வர்றேன், காரில் உட்காரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபை அப்படி கையால் அப்படி என்னை தட்டிட்டு, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிதுன்னா. இதை விட சொர்க்கம் எங்கேயாவது இருக்குதுன்றீங்களா? இதை விட ஏதாவது சொர்க்கம் இருக்குதா சார்? மனைவி இடத்துல பேசுகிறேன் சார். நான் விஷயத்தை நான் அதிகமாக பேசுகிறேன். ஒரே விஷயத்தை நான் இங்கே இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்குங்க, நான் உங்களை வணங்கி சொல்கிறேன். பெண்கள் அங்கங்கே இருந்தாலும் 2 பேரை நாம் முக்கியமாக மதிக்கணும் சார். பெத்த தாயை வணங்கணும், கட்டின மனைவியை மதிக்கணும், பெத்த பெண்ணை நேசிக்கணும். ஒரு பெண் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் சத்தியமாக அந்த குடும்பம் மங்களகரமாக மகிழ்ச்சியாக செல்வம் செழிக்கும் சார். ஒரு பெண்ணு கண்ணீர் விடவே கூடாது சார். நிஜமான உண்மை இது, கண்ணீரை விடக்கூடாது சார் வாழ்க்கையில். அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன் தெரியுமா, இறைவனுடைய படைப்பில் 2 விஷயத்தை சொல்கிறேன். ஆண் அதிகமான அறிவுடையவன், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. பெண் அதிகமான ஞானத்தின் எல்லையை தொட்டவள், ஞானம் நிறைந்தவள் பெண். ஞானம் அவளுக்கு தான் அதிகமானது இருக்கு ஞானமே.
ஏன்னா அதனால தான் பாரதி பாடினான், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தான். தாய்க்கு நிகரான ஒரு தெய்வத்தை உலகத்தில் காட்ட முடியாது. கட்டிய மனைவி விட அக்கறையுடைய ஒரு ஜீவனை கடவுளால் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கட்டின மனைவி. பெத்த மகளை விட நேசிக்கிற ஒரு ஜீவனை நீங்கள் பார்க்க முடியாது சார். ஒரு தந்தை தவறான பாதையில் போனால் கூட அவனை திருத்துகிற மிகச்சிறந்த பண்பு மகளுக்கு இருக்கிறது. அதனால ஒரு பெண்மையை போற்றினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த இடத்தை நாம் தொடலாம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், 120 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 120 வருஷங்களுக்கு முன்பு அங்கே 8 அடுக்கு மாடி இருக்கிற அமெரிக்காவில் 8வது மாடி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சார். இப்போ நமக்கு ஜான்சன் லிஃப்ட் பயன்படுத்துகிறோம்ல, அன்னைக்கு அந்த பயன்படுத்தப்பட்ட லிஃப்ட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? ஓட்டிஸ்ன்னு பேர். OTIS, ஓட்டிஸ்ன்னு பேர் அந்த லிஃப்ட்டுக்கு பேர். ஏன் அதுக்கு பேர் வந்தது தெரியுமா? அந்த கம்பெனி ஓனர் தான், அவர் தான் கண்டுபிடிச்சார் அதை, இந்த இன்ஜினை. அதனால் அவர் பேரே வச்சிட்டார், ஓட்டிஸ்ன்னு வச்சிட்டார். பல வருஷமாக அது ஏறி இறங்குது. அதுவும் ஓஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சு. அதில் என்ன பயணம் பண்ண பெண்கள்லாம், 8வது மாடியில் போகிற பெண்கள்லாம், 7வது மாடி 6வது மாடி போகிற பெண்கள்லாம் எல்லாமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினை மாற்றுங்க, புதுப்பிங்க, இது வேகமாக போக மாட்டேன்னு, ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு. 1 மாதமாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க சார். அவர் போய் உக்காந்துட்டார் சோர்ந்து. ஏன்னா புது இன்ஜினை மாற்றி வைக்கிறதுக்கு அவருக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டார். அப்போ அவருடைய மனைவி கேட்டாங்க, என்னையா வருத்தப்படுற அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம் அதானே, சிம்பிள் ஐடியா. ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடி வாங்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடு, நீ நடக்கிறத பாருன்னுச்சு. அதே மாதிரி அந்த மனுஷன் ராத்திரியோட ராத்திரி 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடி ஒரு பக்கமாக வச்சுட்டார் சார். 10 நாளுக்கு பிறகு எல்லா பெண்களும் லிஃப்ட்டு ஒழுங்காக போகுது, நல்லா இருக்குது, ஒரு குறையும் இல்லைன்னுச்சு. ஏன் தெரியுமா? அந்த 5 நிமிஷத்தில் அதாவது மேக்கப் பண்ணின்னு போகுது, தன்னை அலங்காரம் பண்ணி போகுது. வேகமாக ஓடியாந்தாலும் அந்த 5 நிமிஷம் நமக்கு கிடைக்குதுன்னு அந்த கண்ணாடியை பார்த்து தங்கள் முகத்தை அலங்காரம் செய்து கொண்டு போகிறதுனால லிஃப்டெல்லாம் இன்ஜின்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், இப்போ நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அதே வாயால் அவர்கள் வாழ்த்துவதை கேட்டபோது இதுக்கு தான் ஞானம்னு பேர். அந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சாதனைகளுக்கு காரணமாக இருக்கும் என்பதை நிரூபிக்கும். என்றால் அது பெண்ணுக்குள் தான் அது புறப்படும். நிஜமாக நான் சொல்கிறேன், பெண்ணுக்குள்ளே தான் அது இந்த ஞானமே இருக்கும். அதனால்தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அறிவையும் ஞானத்தையும் இணைத்து வைப்பது தான் திருமண உறவே. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னா ஔவையார். ஞானம் ஒரு பெண், கல்வி அறிவு என்பது ஒரு ஆண். இந்த இணைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்றால். அதனால்தான் நான் ஹூஸ்டனில் ஒரு சொன்னது நான் நினைவுபடுத்தினேன். ஒரு 3 ஆண்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் சொன்னாலே 3 ஆண்களும் 10வது அடுக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் 10வது மாடியில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் 3 ஆண்களும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வழக்கமாக ஒருத்தன் பிரிப்பான், டிஃபன் பாக்ஸை பிரித்தா அதில் இட்லி தான் வச்சுருப்பாங்க, இட்லி சட்னிக்கு பஞ்சமே கிடையாது. ஒருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் அதில் உப்புமாவு தான் இருக்கும். இன்னொருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சால்னா தான் இருக்கும் அதில். இது ஒரு வாரமாக வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரிக்கிறவங்க 3 பேர் அதே தான் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் முகம் சுழிச்சிக்கிட்டான். அதில் இட்லிக்காரன் சொன்னான், திங்கக்கிழமையும் திறந்தா இதே இட்லி இருந்தால் இதே 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துடுறேன், இது எழுதி வச்சிங்கடா, இது உறுதின்னான். அப்போ அவன் உப்புமாக்காரன் சொன்னான், நீயே விழுந்தீங்கன்னா எனக்கும் இதே மாதிரி வந்தால் நானும் விழுந்துடுறேன்னா. சப்பாத்திக்காரன் சபதம் எடுத்துட்டான். 2 பேரும் உறுதி எடுத்துக்கும் போது நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு. 3வது திங்கக்கிழமை வரானுங்க, குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை திறக்கிறான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. பட்டுன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு இட்லிக்காரன் போய் கீழே விழுந்துடுறான் சார், ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிறான். உப்புமாக்காரனும் விழுந்து அவனும் முட்டி உடச்சின்னு உட்காந்துங்கிறான். அந்த சப்பாத்திக்காரனும் போய் விழுந்து ஒரு மாதிரியாக படுத்துனுங்கிறான். 3 வீட்டு ஆண்களுடைய மனைவிமார்கள் ஓடியாந்தாங்க. அந்த இட்லிக்கார அம்மா சொல்லி அழுவுது, மாற்றி சொல்லி கொடுன்னு சொல்லியிருந்தீன்னா நான் மாற்றியிருப்பேன்ல, ஏயா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளானேன்னு. அந்த உப்புமாக்காரன் சொல்லுது, உனக்கு சுய புத்தியே கிடையாது, யாரோ உன்னை சொல்லி மாற்றிருக்கிறான், அதனால தான் நீ விழுந்திருக்கிறேன்னு அது சொல்லி குறை சொல்லி அழுவுது. இந்த 2 அம்மா அழுவும் போது அந்த சப்பாத்திக்கார அம்மா மட்டும் கம்முன்னு பார்த்துங்குது.
ஏம்மா உனக்கு வருத்தமா இல்லையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் அழுவுறதுல நியாயம் இருக்குது. டெய்லி சப்பாத்தி இந்த ஆள் தான் போடுறான். எனக்கு 2 போட்டு வச்சுட்டு இந்த ஆளுக்கும் போட்டு எடுத்தும் போவான். இந்த ஆள் மாற்றிக்க வேண்டியதானே. தானே எடுக்க வேண்டிய முடிவை எதுக்கு இந்த ஆள் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இவன் எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னா 2 பொம்பளைங்களும் அழுவுறதே நிறுத்திடுது. இன்னும் இப்படி ஒரு மோசமான ஆள் இருக்கிறான உலகத்தில். ஏன்னா ஒரு கொஞ்சம் கவனம் போனாலும் நமக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும் சார். கவனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதனால் வாழ்க்கையில் கவனமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட அந்த மனப்பக்குவத்தை எது தரும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்கிற பயணம்தான் அவனுக்கு வாழ்க்கையில் பெருமையை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். இன்றைக்கி கூட நான் நிறைய சொல்கிறது உண்டு, எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா என் கிளாஸில் ஏற்பட்ட அனுபவங்கள். அது அனுபவங்களை நம்ம நிறையா எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். மீண்டும் மீண்டும் சிரிப்பதற்குரிய பக்குவத்தை அவை தரும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நம்ம எதை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம். உலகத்தில் வித்தியாசமான மனிதர்கள், வேடிக்கையான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கான். நம்ம பக்கத்தில் நல்ல நல்ல ஊர் அது. காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பட்டு தயாரிக்கிற ஒரு ஊர் இருக்குது சார். அந்த ஊரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கார்த்திக்னு இருக்கிறார். அந்த கார்த்திகைக்கு ஒரு விழா நடத்தி கொடுத்தேன் மார்ச் மாதம் பிரம்மாண்டமான பட்டிமன்றம் அம்மன் கோயில், தங்காளம்மன் கோயில் திருவிழாவில் இது பண்ணுவார். அங்கேருந்து முடிச்சுட்டு நான் மேடை விட்டு இறங்குறேன் சார். காரில் ஏறின ஒரு ஆள் இறங்கி ஓடி என் கூட வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கினான் சார். அப்போ எனக்கே சந்தோஷம். காரில் இறங்கி மனுஷன் இறங்கி ஓடியாந்து அவன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறானே. செல்ஃபி எடுத்துக்கின பிற்பாடு எல்லாம் சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள். செல்ஃபி எடுத்துன பிற்பாடு கேட்டாம்பார் ஒரு கேள்வி, யார் சார் நீன்னு கேட்டான் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஓடி அவ்வளோ அக்கறையாக செல்ஃபி எடுத்துக்கின்னு என்னை யாருன்னு தெரியாமலே எடுத்துகிட்டு அது கேட்காம போயிருந்தா கூட எனக்கு கௌரவம். யார் சார் நீன்னு கேட்டாம்பார். அதை விட ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? அதையும் நம்ம தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் வந்தால்தான் என்றைக்குமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். எல்லா இடங்களிலும் இருந்து சார் எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு சொன்னார். யார்? மகாத்மா காந்தியடிகள். சத்தி சோதனையில் எழுதியிருக்கிறார். நாங்கள் பட்டிமன்றம் ஊராக நடத்தினோம் சார். நேற்று கூட மயிலாடுதுறையில் நடத்தின்னு வந்தோம். அருமையான தலைப்பு, யாருக்கு யார் வரம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வரமா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வரமானு ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தை நேற்று நடத்தணும். நான் அது அதனால் நாங்கள் ஊராக பழகும் பட்டிமன்றம் பண்ணுவோம். அங்கங்கே ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் சார். திருவிழா, ஊர் திருவிழா சார். ஊர் திருவிழான்னா என்னங்க, அது திருப்பி போடுங்க, விழாதிருன்னு அர்த்தம். தேர் திருவிழாவும் விழாதிருக்க, கலாச்சாரத்தில் பண்பாட்டில் விழாதிருப்பதற்கு விழா, தேர்தல் விழாவும் அதுதான். மனிதனே, ஜனநாயகத்திலிருந்து நீ விழாதிருக்க வேண்டும் என்றால் தேர்தல் விழாவிலும் கலந்து கொள்ளு என்பது தான். அதையும் நாம் ஒரு தேர்தல் விழாவாக கொண்டாடும். அங்கே எல்லா அலங்காரம்லாம் முடிஞ்சு போச்சு சார். பட்டிமன்றம் நாங்கள் மேடையில் உட்காந்துங்கிறோம் சார். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரமாக உட்காந்துங்கிறோம். ஆரம்பிக்கவே இல்லை. நான் அமைப்பாளரை கேட்டேன், எப்போயா ஆரம்பிக்கிறதுன்னு. யாருக்காவது சாமி அருள் வாக்கு சொன்னாதான் ஆரம்பிக்க முடியும். எவனுக்கு எப்போ அருள் வர்றது, எவன் எப்போ சொல்கிறது, இது எப்படா தொடங்குறது? பகவானே முருகா, செந்தில் வேலவா, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சார். அந்த நேரம் பார்த்து அருள் ஒரு ஆள் அவர் அருள் வாக்கு சொன்னான் சார். எல்லாம் எனக்கு சந்தோஷம்டா, தொடங்குங்கடா, சாமி புறப்பாடு ஆகட்டும்னு உத்தரவு கொடுத்தான். மகாராஜா நீ நல்லா இருன்னு சொல்லி பட்டிமன்றம்லாம் முடித்து காரில் ஏறி உக்காந்து, டிரைவர் பேர் மணி சார், மணிக்கிட்ட சொன்னேன், நல்ல வேலைப்பா, நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் ஒருத்தருக்கு அருள் வாக்கு கொடுத்தாருன்னு. அது வேறு யாரும் இல்லை சார், நான் தான். நான் கேட்டேன், உனக்கு நிஜமாகவே அருள் வந்துதாடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு காலையில் ஸ்கூல் டியூட்டிக்குது, நீ நேரம் வேறு போய்கிட்டே இருக்குது, நீ எப்போ அருள் வர்றது, எப்போ ஆரம்பிக்கிறது, அப்புறம் எங்கள் மேனேஜ்மெண்ட் எங்கள் கரஸ்பாண்டுக்கு அருள் வந்துடும். அதனால தான் நான் அதுக்கு முன்னாடியே நான் இது மாதிரி ஒரு நாடகத்தை நடித்தேன் சாருன்னா. ஏதோ ஒன்று நம்ம வேலையோட ஊடு போய் சேருவோம் வாப்பான்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவம் சார். நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ.
நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின் முயுவ விளக்க உரை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. கலைஞர் விளக்க உரை. இனிமையாகத் தெரியும் நிழலும் நீ.